சொல்லி ரசூல்லா பார்த்து போட்டு சும்மா அங்கீகரிச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியோ செய்தோ அங்கீகரித்தோ இருந்தால் அதுக்கு பேர் என்ன? சுன்னத். அவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால், செய்யவில்லை என்று சொன்னால், அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு பேர் என்ன? பீதாத். புரியுச்சா? இப்ப இவங்க நேத்து பண்ணாங்கல்ல, இது வடிகட்டிய ஒரு பிதாத்து அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னா, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, செய்ததாக, அங்கீகரித்ததாக குர்ஆனில் எங்கும் இல்லை, ஹதீஸுகளிலும் எங்கும் இல்லை. மார்க்கம் என்று சொன்னாலே குர்ஆனும் ஹதீஸும். நாம் எல்லோரும் சொன்ன கலிமா என்ன என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் நம்புகிறோம் என்று சொன்னால் குர்ஆனை நம்பி குர்ஆனை ஃபாலோ பண்ணணும். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நம்புகிறோம் என்று சொன்னால் அவங்க சொன்னாங்க, செஞ்சாங்க, அங்கீகரிச்சாங்கல்ல, அதை நம்பி என்ன செய்யணும்? ஏத்துக்கிறேன்னு. அப்ப குர்ஆன்ல இப்படி எங்கேயுமே இல்லை, ஹதீஸுகள்ல எங்கேயுமே இல்லை என்று சொன்னால் இது வடிகட்டிய பிதஅத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கேயுமே இல்லைன்னு நான் எதை வச்சு சொல்றேன்னு சொன்னா, பராத் இரவு, பராத் இரவு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த பராத் இரவுன்னு சொல்றாங்கல்ல, அரபில இரவுக்கு என்ன பேர் என்று சொன்னா லைலத்துன். லைலத்துன் என்று சொன்னால் இரவு என்று பொருள். உங்களுக்கு தெரியும் லைலத்துல் கதிரி குர்ஆன்ல இருக்கு, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கதிர். நிச்சயமாக இந்த வேதத்தை நாம் லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய கண்ணியமிக்க இரவில் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப லைலத்துன் என்று சொன்னால் இரவு, கதிர் என்று சொன்னால் கதிரை தீர்மானிக்கக்கூடிய, விதியை தீர்மானிக்கக்கூடிய இரவு, அந்த இரவு புனிதமான இரவு என்று பொருள். அப்ப எல்லா இரவுக்கு அரபில லைலத்துன், லைலத்துல் கதிரி அப்படிலாம் வரும். எங்கேயாவது குர்ஆன்ல லைலத்துல் பராத்தி அப்படின்னு இருக்கா? குர்ஆனை படிச்சு பாருங்க. மார்க்கம் அரபியில், குர்ஆன் அரபியில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபியில தான் பேசுறாங்க, ஹதீஸுகள் அரபியில் இருக்குது. குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ இந்த பராத் இரவு கொண்டாடுறாங்கல்ல, அந்த அஜர்த்துமார்கள்ட்ட நீங்க தமிழ்ல பராத் இரவுன்னு சொல்றீங்கல, அதுக்கு அரபில என்ன? லைலத்துல் பராத்தி அப்படின்னு. குர்ஆன்ல லைலத்துல் பராத்தி எங்கேயாவது இருக்குதா? ஹதீஸுகள்ல லைலத்துல் பராத்தி எங்கேயாவது இருக்குதா? கேட்டு பாருங்க. புரியுச்சா? கேட்டு பார்த்தா எந்த ஒரு ஆலிமுசாவா இருந்தாலும் என்ன செய்ய முடியாது? தரவே. ஏன் தர முடியாது? இல்ல, இருந்தாலும் தர முடியும், இல்ல. அதனால தான் லைலத்துல் கதிருக்கு அரபியிலேயே லைலத்துல் கதிர் ரமதான் மாசம் வந்துட்டா 27, அதுவும் கடைசியில 5 நாள் அப்படிதான் ஹதீஸ் வருது. ஆனா 27 லைலத்துல் கதிர் அரபியில சொல்லுவாங்கல்ல. இந்த பராத் இரவுக்கு மட்டும் பாத்தீங்களா, எந்த அஜரத்துமே லைலத்துல் பராத்தின்னு சொல்ல மாட்டாங்க. லைலத்துல் பராத்தின்னு சொல்லாம ஒன்னு தமிழ்ல சொல்றாங்க, அல்லது பாரசீகத்துல சொல்றாங்க. தமிழ்ல பராத் இரவு அப்படின்றாங்க, அல்லது பாரசீகத்துல ஷபே பராத். லைலத்துல் பராத்னு சொல்லாம எந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க? ஷபே பராத். ஷபே என்று சொன்னால் பாரசீகத்தில் இரவு என்று பொருள். பராத்துக்கா ராத், அப்படித்தானே? பராத்துக்கா ராத்துனா ராத்திரி. உருதுல ராத்துனா என்ன? இந்த ராத்திரி இரவு என்று சொல்லுகிறோமே இல்லையா? இந்த ராத்திரி இரவு தான் அரபில ராத்துங்குவாங்க, உருதுல ராத்துங்குவாங்க, பாரசீகத்துல ஷபேங்குவாங்க. அப்ப குர்ஆன்ல இல்ல பத்தியலா லைலத்துல் பராத்தின்னு, ஹதீஸுகள் இல்ல பத்தியலா? குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தா தானே மார்க்க இஸ்லாமு. அதுல இல்லைங்கறனால அவங்களே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, லைலத்துல் கதிருக்கு லைலத்துல் கதிர் என்று அரபியில் சொல்லிவிட்டு இந்த பராத் இரவுக்கு ஷபே பராத் அப்படின்னு அவங்க சொல்றதிலிருந்து, அவ பராத் இரவு என்று ஒண்ணு குர்ஆன் ஹதீஸில் இல்லை, எனவே இஸ்லாத்தில் இல்லை, இவர்கள் செய்தது பிதஅத்துங்கிறதுக்கு இந்த வார்த்தையே சான்றா இல்லையா? அது மட்டும் இல்லாம என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த பராத் இரவு இருக்குன்னு சொல்லிவிட்டு நேத்தெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய ஆலிமுசாக்கள், தமிழ்நாட்டை சார்ந்த பெரிய பெரிய ஆலிமுசாக்கள் பெரிய தாடி வச்சு பெரிய தலப்பா கட்டிக்கிட்டு மெட்ராஸ்ல ஒரு ஆலிமுசா பயான் செய்கிறார். மெட்ராஸ்ல ஆலிமுசாவுடைய பேரை நான் சொல்ல விரும்பல. அந்த ஆள் பெரிய இதுவரை தாடி வச்சுக்கிட்டு பெரிய தலப்பாவை கட்டிக்கிட்டு என்ன பண்றாரு? பராத் இரவு இல்லை என்று சொல்றாரு பயான்ல. பராத் இரவு இல்லை என்று சொல்கிறார்கள். பராத் இரவு இருக்கிறது, பராத் இரவு இருக்கிறது என்று அல்லாஹ்வே சொல்கிறான்.
குர்ஆனில் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். நான் வந்து கேட்கிறேன் போன்ல, அசத்து போயிட்டேன், நானும் ஹாஃபிஸா, புரியுதா? என்னடா குர்ஆன்ல இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தா குர்ஆன்ல ஆயத்து இருக்குதுன்றாரு. எந்த ஆயத்தை சொல்றாரு? சூரத்து துஹான். எழுதி குறிச்சு வச்சுக்கிறங்க. சூராவுடைய பேரு சூரத்து துஹான். சூராவுடைய நம்பர் 44. நம்பர் என்ன? 44. ஆயத்து நம்பர் 4. 44ல 4வது ஆயத்தை சொல்லி இது பராத் இரவுக்குன்னு அல்லாஹ்வே சொல்லிட்டாங்கறாரு. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு நான் அப்படியே ஓதுறேன் பாருங்க. ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹகீம். இதான் அந்த ஆயத்து. புரியுதா? ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹகீம். ஃபீஹா அதிலே யுஃபரகு தீர்மானிக்கப்படுகிறது, குல்லு அம்ரின் ஹகீம் ஒவ்வொரு தெளிவான காரியங்களும், ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் அதிலே தீர்மானிக்கப்படுகின்றன என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப அதிலே தீர்மானிக்கப்படுகின்றன. ஃபீஹா, ஃபீஹான்னு அர்த்தம் அதிலே என்று பொருள். அதிலே தீர்மானிக்கப்படுகின்றன அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்ல. இந்த அதிலே என்று அல்லாஹ் சொல்லுவது எது? அல்லாஹ் சொல்றானா? பராத் இரவு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல இருக்குது அப்படின்னு. இவ்வளவு பெரிய தாடி வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய தலப்பாவை கட்டிக்கிட்டு அல்லாஹ்வுடைய பயம் கொஞ்சமும் இல்லாம சொல்றாரு. இது குர்ஆனை வந்து அப்படியே மறைக்கிறதுங்க. மார்க்கத்தை இது அறியாமையின் வெளிப்பாடு அல்ல, இது வந்து மோசடி. மோசடி என்ன மோசடி? அதிலே என்று அவர் சொல்றாரா இல்லையா? இந்த ஃபீஹா ஃபீஹி அப்படி வருவா இல்லையா? இது அரபியில வந்து கிராமர்ல லமீர் என்று சொல்வார்கள். லமீர் என்று சொன்னால் பிரதி பெயர் சொல். லமீர் என்ற தமிழ் அர்த்தம் பிரதி பெயர் சொல். பெயர் சொல்லுக்கு பகரமாக வரக்கூடிய வார்த்தை. முதல்ல ஒரு பெயர் சொல்ல சொல்லுவோம், அப்புறம் லமீர் பிரதி சொல்ல வந்து யூஸ் பண்ணுவோம். முகமது வந்தாரு, அவர் சொன்னாரு. நான் சொல்றேன் முகமது வந்தாரு, அவர் உட்கார்ந்தாருங்கிறேன். முகமது வந்தாருன்னா முகமது வந்தாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் உட்கார்ந்தார், அவர் உட்கார்ந்தார்னு சொல்றானே, எவர் உட்கார்ந்தாரு? ஏற்கனவே சொன்ன முகமது. புரிஞ்சா? அப்ப அவர் அவர் என்று சொன்னால், அப்ப அவர் என்று சொன்ன ஆடு வந்துச்சு, அது தண்ணியை குடிச்சிச்சுங்கிற. புரிஞ்சா? அப்ப அதுதான் எது? ஏற்கனவே சொன்ன ஆடு. புரிஞ்சா? இதான் லமீர், இதான் பிரதி பெயர் சொல். ஒரு பிரதி பெயர் சொல் வருகிற போது அதுக்கு முந்தியதை பார்க்கணும். அதுக்கு முந்தியதை பார்த்து தான் என்ன செய்யணும்? அதுண்டா எதுன்னு தர்ஜுமா செய்யணும். இது வந்து எனக்கு இல்ல, நான் இந்த புதன்கிழமை கிராமர் படிச்சு கொடுக்குற மத்தியில இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இவங்களுக்கு புரியும். ஒண்ணுமில்ல, இந்த ஹூ ஹா அப்படி முந்தியதை பார்க்கணுங்கிறது உங்களுக்கு பளிச்சுன்னு சொல்றேன். ஆண்பாலா இருந்தா ஹூன்னு சொல்லணுங்க. ஆண்பாலான்னு என்ன? ஹூங்கன்னு. பெண்பாலா இருந்தா ஹா அப்படிங்கன்னு. உங்க எல்லாருக்குமே தெரியுது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹு. அப்ப அன்ஹுண்டா அவரை, அவரை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். எவரை? ஏற்கனவே சொன்ன அபூபக்கரை. புரிஞ்சா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? பெண்பாலாக இருந்தால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப ஆண்பாலா இருந்தா ஹூ, பெண்பாலா இருந்தா ஹா. அப்ப இங்க அல்லாஹ் ஹா ஃபீஹா ஃபீஹா அதிலே அப்படிங்கிறான். அப்ப அதிலேன்னு சொன்னா முந்திய ஆயத்தை பார்க்கணும். அப்ப முந்திய ஆயத்து இவர் 44வது ஆயத்துல 4வது ஆயத்தை சொல்லி பராத் இரவு சொல்றான் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அல்லாஹ் ஹாண்டு சொன்னானா இல்லையா? ஹாண்டா அது எதுன்னு 3வது ஆயத்தை பார்க்கணும்லங்க. 3வது ஆயத்தை நீங்க படிச்சு பாருங்க. 3வது அதிலே என்று சொன்னால் எதிலே என்று 3வது ஆயத்தில் பேசுகிறான். இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தி முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன். இன்னா அன்சல்நாஹு நிச்சயமாக இந்த வேதத்தை நாமே இறக்கினோம். ஃபீ லைலத்தி முபாரகா பரக்கத்தான இரவில், பரக்கத்தான இரவில் இந்த வேதத்தை நாமே இறக்கினோம் என்று சொல்லிவிட்டு அந்த ஃபீஹா அந்த பரக்கத்தான அதிலே அதில் இதில் ஃபீ லைலத்தி முபாரகா, ஃபீ லைலத்தி முபாரகா அந்த பரக்கத்தான இரவில் ஒவ்வொரு காரியங்களும் தீர்மானிக்கப்படுகின்றன என்று பேசுகிறான். அப்ப பரக்கத்தான இரவு என்று சொன்னால் எந்த இரவு? லைலத்துல் கத்ர். எந்த இரவில் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதோ அந்த இரவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த லைலத்துல் கத்ரில் தான் உங்களுடைய காரியங்கள், விதிகள், கெட்ட விதிகள் நல்ல விதிகளாக மாற்றப்படுகின்றன. நம்ம துஆக்கள் செய்கிறோமா இல்லையா?
இபாதத்துகள் பண்ணுகிறோமா இல்லையா, ஜகாத்துகள் சதகாக்கள் கொடுக்கிறோமா இல்லையா, நம்முடைய கெட்ட விதிகள் நல்ல விதிகளாக மாற்றப்படுவது எந்த இரவில்? லைலத்துல் கத்ரில். தெளிவாக நேரடியாக அல்லாஹ் பேசிருக்க, பெரிய அஜலத்து பெரிய தலப்பாவை கட்டிக்கிட்டு பெரிய தாடியை வச்சுக்கிட்டு குர்ஆன்லயே பராத் இரவு இருக்குது அப்படின்னு இந்த ஆயத்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் எவ்வளவு பெரிய, நான் பேரை சொல்லல, என் பேர் என் வாய் நுனி வர வருது, இருந்தாலும் சபை நாகரிகத்தை கருதி அல்லாஹ்வுக்கு பயந்து, அவருக்கு தான் அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னு சொன்னா, எனக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்குதுங்கறனால நான் பேரை சொல்ல விரும்பல. அப்ப குர்ஆனை எந்த அளவுக்கு இது யூத கலாச்சாரங்க. யாருடைய கலாச்சாரம்? யூதர்கள் தான் இப்படி கையில வச்சு மறைச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, வேண்டியதை ஏத்துக்கிடுவாங்க, வேண்டாததை மறைச்சிருவாங்க. இது யூத கலாச்சாரம். என் அருமை சகோதரர்களே, அந்த ஆயத் அந்த ஃபீஹான்னு சொல்ற பாருங்க, நீங்க இப்னு தஃப்ஸீர் இப்னு கஸீர் இருக்குது, இப்னு கஸீர் தமிழில் வந்து விட்டது, படித்து பாருங்கள். ஃபீஹா அதிலே அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதிலே என்று சொன்னால், ஃபீஹா என்று சொன்னால் ஐ ஃபீ லைலத்துல் கத்ரி, ஏன் வார்த்தை இல்ல, சொல்றது யாரு? இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஐ லைலத்துல் கத்ரி, இந்த இரவு அல்லாஹ் சொல்லுவது லைலத்துல் கத்ரை பேசுகிறான் அப்படின்னு இப்னு கஸீர் இமாம் சொல்றாங்கன்னு சொன்னா, தெளிவா அல்லாஹ் சொல்றான், இமாம்கள் சொல்றாங்க. அப்ப லைலத்துல் கத்ரை சொல்லக்கூடிய ஆயத்தை வச்சு எதுக்கு மிஸ்யூஸ் பண்றாரு? பராத் இரவுன்னு சொல்றான்னு சொன்னா, இவங்க எவ்வளவு மோசடி பண்றாங்க, மார்க்கத்தை எந்த அளவுக்கு மறைக்கிறாங்க, குழப்புறாங்க, மக்களை வழிகெடுக்கிறாங்கிறதுக்கு அந்த பயானே சான்றுங்க. நான் அந்த ஆலிமுசாக்களுக்கு நான் இது எவ்வளவு பெரிய மோசடி தெரியுமா? இப்ப ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்களேன், ஃபவைலுல்லில் முஸல்லீன் ஒரு ஆயத்து வருது, ஃபவைலுல்லில் முஸல்லீன், தொழுகையாளிகள் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு, பத்தியலா நீங்க எல்லாம் தொழுவாதீங்க, தொழுகையாளிகள் நாசமாகட்டும் அல்லாஹ் சொல்லிட்டா அப்படின்னு சொன்னா தப்பு இல்லையா? என்ன சொல்லனே, அந்த பிந்தி ஆயத்தை முந்தி பிந்தி பார்க்கணும், அப்பதான் முழு தர்ஜுமா புரியும். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், எவர்கள் அசால்ட்டாக பொடுபோக்காக தொழுகிறார்களோ, இந்த பொடுபோக்கா தொழுகிறாங்களே அந்த தொழுகையாளிகள் நாசமாகட்டேன் அப்படி சேர்த்து தர்ஜுமா செய்யணுமா அல்லது முந்தியது தர்ஜுமா செய்யணுமா? முந்தியதை மட்டும் பண்ணா மோசடியா, மோசடி இல்லையா, தப்பு இல்லையா? குர்ஆன்ல இன்னொரு ஆயத்து இருக்கு, சூரத்துன் நிசா 4வது ஆயத்து, 4வது சூரா 43வது ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபு ஸலா, ஈமான் கொண்டவர்களே தொழுகையின் பக்கமே நீங்கள் நெருங்காதீர்கள். இந்த ஆயத்துங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தக்ரபு ஸலா, தொழுகையின் பக்கமே நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான், பள்ளிவாசலுக்கு வராதீர்கள் அப்படின்னு சொன்னா அவன் மோசடிக்காரனா இல்லையா? மோசடிக்காரன். ஏன் மோசடிக்காரன்? அடுத்த வார்த்தையில் பேசுகிறான், வான்தும் சுகாரா, நீங்கள் மது போதையில் இருக்கும்போது, குடிச்சிட்டு அந்த காலத்துல குடிச்சாங்கல்ல, போதையில் இருந்தாங்கல்ல, வான்தும் சுகாராவாக சக்கரான்களாக நீங்கள் போதையில் இருக்கும் போது நீங்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம், தொழ வேண்டாம் அல்லாஹ் சொல்ற சேர்த்து தர்ஜுமா செய்யணுமே தவிர, அப்ப முந்தியதை மறைச்சு பிந்தியதை தர்ஜுமா செய்யறாங்கல்ல, அல்லது பிந்தியதை மறைச்சு முந்திய தர்ஜுமா செய்யறாங்கல்ல, இதெல்லாம் தெரிந்து கொண்டு மறைப்பது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஆலிமுசாக்கள் அப்படி தெரிஞ்சுக்கிட்டே மறைக்கிறாங்களோ அவர்கள் அவங்களுக்குரிய அதாபு என்ன, அவங்களுக்குரிய தண்டனை என்ன என்பதை ஆலிமுசாக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், பொதுமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தண்டனை சொல்றா? சூரத்துல் பக்கரா நீங்க எடுத்து படிச்சுக்கலாம். என்னுடைய அதாவது அலி அக்பருடைய வார்த்தையே இல்லை, எல்லாம் காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், புரிஞ்சா? சூரத்துல் பக்கரா 2வது சூரா 156வது ஆயத்து. மார்க்கத்தை தெரிஞ்சு மறைக்கிறாங்கல்ல, முந்தியதை மறைச்சு பிஞ்சியதுக்கு தப்பா தர்ஜுமா செய்யறாங்கல்ல, அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப் உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வ யல்அனுஹுமுல் லாயினூன், எவர்கள் இந்த மார்க்கத்தை அறிந்து கொண்டு யக்துமூன மறைக்கிறார்களோ அவர்கள் உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ், அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய லஅனத்துக்குரியவர்கள், வ யல்அனுஹுமுல் லாயினூன், எவர்களெல்லாம் சபிப்பதற்கு தகுதி உடையவர்களோ அவர்களால் சபிக்கப்பட்டவர்கள் என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். அவ மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு முந்திய ஆயத்தை படிச்சு பார்த்தா அது லைலத்துல் கத்ரை பத்தி வருது,
பிந்தி ஆயத்தை ஃபீஹான்னு பராத் இரவுங்கிறாங்கல்ல. இப்ப மூணாவது ஆயத்தை தெரிஞ்சு தான் நாளுக்கு வர்றான்னு சொன்னா முதல்ல படிச்சிருப்பாரு, மூணை படிச்சு தான் நாளுக்கு வந்திருப்பாரு. இப்ப மூணை மறைச்சு நாளுக்கு தப்பா தர்ஜுமா செய்யறாரா அப்படின்னு சொன்னா அவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள். எவ்வளவு பெரிய தாடி வச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய தலப்பா கட்டியிருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு இந்த ஆயத்து முதல் சான்று. இரண்டாவது, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய லஅனத்து மட்டும் இல்ல, வேற வேற என்னென்ன அதாபுகள் அப்படிங்கிறது அதே பக்கராவுல 174வது ஆயத்து. இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாபி வ யஷ்தரூன பிஹி ஸமனன் கலீலா உலாயிக மா யகுலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன்னார் வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யுஸக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம். எவர்கள் இந்த மார்க்கத்தை அறிந்து கொண்டு யக்துமூன மறைக்கிறார்களோ அவர்கள் மறைப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் வயஷ்தரூன பிஹி ஸமனன் கலீலா, அதன் மூலமாக சொற்ப லாபத்தை பெறுகிறார்கள். மார்க்கத்தை மறைக்கிறாங்கல்ல, மறைக்கிறதுக்கு என்ன காரணத்தை அல்லாஹ் பேசுகிறான். அதுக்கு காசு பணம் காரணமாக இருக்கிறது. சொற்ப லாபத்துக்காக ஆதாயத்துக்கு என்ன பண்றாங்க, அவர்கள் மறைத்து அதன் மூலமாக சில பொருளாதாரங்களை ஈட்டுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் காரணத்தை சொல்லிவிட்டு அந்த காசு வாங்குறாங்கல்ல, அதை வச்சு சாப்பிடுறாங்கல்ல, அதை அல்லாஹ் பேசுகிறான். உலாயிக மா யகுலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன்னார், மார்க்கத்தை மறைச்சி அதன் மூலமா காசு வாங்கி சாப்பிடுறாங்கல்ல, அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் நரக நெருப்பாக இருக்கிறது. அவர்கள் நரக நெருப்பை உண்ணுகிறார்கள். மட்டுமல்ல, உலாயிக மா யகுலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன்னார வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி, கியாமத் நாளிலே அவர்களோடு அல்லாஹ் அன்பான முறையில் பேச மாட்டான், அவர்களை அன்பான முறையில் பார்க்க மாட்டான், அவர்களை மன்னிக்க மாட்டான், அவர்களுக்காக நோவினை தரக்கூடிய நரகம் காத்து கொண்டிருக்கிறது என்று கடுமையான வார்த்தைகளை நான் சொல்ல. நீங்க தர்ஜுமாவை படிச்சு பாத்துக்கிறங்க. அப்ப பள்ளிவாசலை கட்டி பள்ளிவாசல குர்ஆனை வாங்கி வச்சு தர்ஜுமத்துல குர்ஆனை வாங்கி வச்சு தஃப்சீரை வாங்கி வச்சு போட்டு அப்ப தப்பாக பயான் சொல்கிறோம். நீங்க எல்லாம் நல்லவங்க. பொதுமக்களை பொறுத்தவரை 90% மக்கள் நல்லவர்கள், 10 இப்படி கிதான் இருக்கிறான் செய்யுது. புரிஞ்சா? முக்காவாசி பேர் நல்லவங்களா இருக்கிறாங்க. இந்த நல்லவங்களுக்கு மார்க்கத்தை கரெக்டா சொன்னா அல்லாஹ்வுக்கு பயந்து அமல் செய்ய போறாங்க. இப்படி தப்பா மார்க்கத்தை மறைக்கிறோமே, மார்க்கத்தை மறைக்கிறது ஒண்ணே அல்லாஹ்வுடைய லானத்துக்குரியவங்க, ரெண்டாவது அவங்க அல்லாஹ் மன்னிக்க மாட்டா, கருணை பார்வை பார்க்க மாட்டா, சொர்க்கத்தை கொடுக்க மாட்டா, நரகத்தை கொடுப்பான், எல்லா ஆயத்தும் சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அழகா சொல்றாங்க. இமாம் அபூதாவூத் அவர்கள் தங்களுடைய முஸ்னத் அஹ்மதுல 3658வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. யாருக்கு அல்லாஹ் மார்க்க அறிவை கொடுத்து அந்த மார்க்க அறிவை மறைக்காமல் கூட்டாமல் குறைக்காமல் மக்களுக்கு சொல்றது இல்ல, மார்க்க அறிவை கொடுத்து மறைக்கிறாரோ, மார்க்க அறிவை கொடுத்து மறைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா உல்ஜிப யௌமல் கியாமத்தி பிலிஜாமி மினன் நார், நரக நெருப்பால் கடிவாளம் செய்யப்பட்டு அந்த கடிவாளம் அவருக்கு மாட்டப்படும். எவ்வளவு பெரிய அஜரத்தா இருந்தாலும் மார்க்கத்தை மறைக்கிறார்ல, அவருக்கு நரகத்தில் என்ன மாட்டப்படும்? இந்த மாதிரி பயான தப்பா செஞ்சியா இல்லையா, ஆயத்தை மறைச்சியா இல்லையா என்று சொல்லி நரகத்தில் தள்ளி நரக கடிவாளம் மாட்டப்படும். நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்ற எச்சரிக்கை பண்ணிருக்கிறாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப பராத் இரவுங்கிற இந்த லைலத்துல் பராத்ங்கிற வார்த்தையே குர்ஆன்ல ஹதீஸ்ல இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது ஆயத்தை காட்டுறாங்கல்ல, அதுக்கு ஆதாரமாக அது பராத் இரவுக்குரிய ஆயத்து இல்ல. எந்த ஆயத்து? லைலத்துல் கத்ருக்குரிய ஆயத்து. முதல் ஆதாரம் தப்பு. ரெண்டாவது ஆதாரம் எதை காட்டுறாங்கன்னு சொன்னா திரிமிதியில வரக்கூடிய ஒரு ஹதீஸா காட்டுறாங்க. நீங்க தமிழ்ல கூட திரிமிதி வந்துருச்சு. திரிமிதியில 670வது ஹதீஸ். சரியா? திரிமிதி ஹதீஸ் நம்பர் என்ன? 670. அப்படியே நான் சொல்றேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் வீட்டை தங்கி இருக்கிறாங்க. நைட்ல பாத்தீங்களாக்க ரசூலுல்லாஹ்வை காணோம். ஆயிஷா நாய் பதறி போயிட்டாங்க, இங்க ரசூலுல்லாஹ்வை காணமே அப்படின்னு சொல்லிவிட்டு பதறி போயிட்டாங்க. எந்திரிச்சு ஆயிஷா நாயகி வெளியே போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெளியே போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்தாங்களா? அந்த மதீனாவுடைய கபுருஸ்தான்ல இருந்தாங்க. கபுருஸ்தான்ல வந்தாங்க. வந்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல யன்ஸிலு லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷஅபான இலா ஸமாஇ துன்யா ஃபயக்ஃபிரு லிஅக்ஸர மின் அததி ஷஅரி கனமி கல்பின். புரிஞ்சா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்சிலு இறங்குகிறான். எப்ப இறங்குறான்?
லைலத்த நிஸ்ஃபி மின் ஷாபான, ஷாபான் மாசத்துடைய அந்த 15வது இரவிலே, ஷாபான் மாசத்துடைய 15வது இரவிலே அல்லாஹ் இறங்கி வருகிறான். எங்கே வருகிறான்? இலா சமாயி துனியா, துனியாவுடைய வானத்துக்கு, துனியாவுடைய வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். இறங்கி வந்து ஃபயக்ஃபிரு, அல்லாஹ் என்ன செய்கிறான்? மன்னிக்கிறான். மன்னிக்கிறான். எந்த அளவுக்கு மன்னிக்கிறான் என்று சொன்னால், லி அக்ஸர மின் அததி ஷஅரி கனமி கல்பின், கல்பு கோத்திரத்தார்கள். அரபு நாட்டில் ஒரு கோத்திரம், பெரிய ஒரு கோத்திரம் இருந்துச்சு. கோத்திரத்துக்கு பேர் என்ன? கல்பு கோத்திரம். அவங்க நிறைய ஆடுகள் வளர்த்தாங்க. அந்த ஆடுகள் நிறைய முடிகள் இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த கல்பு கோத்திரத்தாரர்கள் ஆடுகள் வளர்க்கிறாங்கல்ல, அந்த ஆடுகளுக்கு முடிகள் இருக்கிறது, அந்த முடிகளை விட அதிகமாக இந்த இரவில் அல்லாஹ் மக்களின் பாவங்களை மன்னிக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸை இமாம் திர்மிதி பதிவு பண்ணிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ அந்த அஜரத்து சொல்றதுக்கு முன்னால சொல்றாரு, இப்படி திர்மிதியில் ஹதீஸ் இருக்கிறது, திர்மிதி போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் இவர்கள் பார்வையில் பலவீனமாக போய் விடுவார்கள். சொல்றதுக்கு முன்னால் சொல்றாரு, திர்மிதியில் ஹதீஸ் இருக்கிறது, திர்மிதியை போன்ற பெரிய மனிதர்கள் இவர்கள் பாதையில் பலவீனமாக போய் விடுவார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஹதீஸை சொல்றாரு. இந்த ஹதீஸு பக்காவான ஹதீஸா இருந்தா, சரியான அதாவது சஹீஹான ஹதீஸா இருந்தா நம்மளும் கண்டிப்பா கட்டுப்பட்டு ஏத்து அமல் செய்யறது பிரச்சனையே கிடையாதுங்க. புரியுச்சா? திர்மிதி சொன்னார்னு சொல்லிட்டார்ல, திர்மிதி சொல்லிவிட்டு இமாம் திர்மிதி அவர்களே ஹதீஸுக்கு கீழே சொல்றாங்க பாருங்க. நான் அப்படியே வாசிக்கிறேன், அப்படியே தர்ஜுமா செய்கிறேன், நீங்க போய் பார்த்துக்கலாம். புரியுச்சா? ஹதீஸ் நம்பர் என்ன? 670. புரியுச்சா? திர்மிதி, இமாம் திர்மிதி இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு, இது பக்காவான லைஃப், இது பக்காவான லைஃப், இந்த லைஃப் ஹதீஸை ஏத்துக்கிறாதிய, இந்த ஹதீஸை நம்பாதிய, சொல்லாதிய. நானா சொல்றேன்? சொல்றது யாரு? அறிவிக்கிற இமாம் திர்மிதியை சொல்றாரு. இமாம் திர்மிதியுடைய வார்த்தையை நான் அப்படியே வாசிக்கிறேன். இமாம் திர்மிதி சொல்றாரு, சமிஅத்து முஹம்மதன் யகூலு யுலாயிஃபு ஹாதல் ஹதீஸ, சமிஅத்து முஹம்மதன், முஹம்மது சொல்ல நான் கேட்டேன், முஹம்மது சொல்ல நான் கேட்டேன். முஹம்மதுனா யாரு? முஹம்மதா யாரு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு திர்மிதி கேட்டாரு. புரியுதா? சொல்றாரு இமாம் திர்மிதி சொல்றாரு, சமிஅத்து முஹம்மதன், முஹம்மது சொல்ல நான் கேட்டேன். இமாம் திர்மிதி தன்னுடைய ஜாமியு திர்மிதியில் முஹம்மது என்று சொன்னால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு அலைஹி. புரியுதா? திர்மிதியில முஹம்மது சொன்னார் என்று சொன்னால் யார் என்று பொருள்? இமாம் புகாரி என்று பொருள். இமாம் புகாரியுடைய பேர் என்ன? முஹம்மது அனங்க. இமாம் புகாரியுடைய பேர் என்ன? முஹம்மது பின் இஸ்மாயில். அவங்க பேர் முஹம்மது, அவங்க வாப்பா பேரு இஸ்மாயிலே. அப்ப அவங்க பேர் முஹம்மது, இந்த இமாம் புகாரி பேர் முஹம்மது. இமாம் புகாரி இமாம் திர்மிதிக்கு யார் தெரியுமா? யாரு? உஸ்தாது. வரலாறு புரியுதா? இமாம் புகாரிக்கு இமாம் புகாரி, இமாம் திர்மிதிக்கு யாரு? உஸ்தாத். அப்ப திர்மிதி ஹதீஸை போட்டு சொல்றாரு, சமிஅத்து முஹம்மதன் யகூல், முஹம்மது சொல்ல நான் கேட். முஹம்மது யாரு? எங்க உஸ்தாத் இமாம் புகாரி. இமாம் புகாரி என்று பேசுகிறோமா இல்லையா? எங்க உஸ்தாத் இமாம் புகாரி சொல்ல நான் கேட்டேன். யுலாயிஃபு ஹாதல் ஹதீஸ, இந்த ஹதீஸை இமாம் புகாரி லைஃப் என்று சொன்னார்கள். சொல்ற இமாம் திர்மிதியே தன்னுடைய உஸ்தாதை மேற்கோள் காட்டி பேசுகிறார். இத எங்க உஸ்தாது புகாரி லைஃப்னு சொல்றாங்க, நான் பதிவு பண்ணிட்டேன், ஆனா லைஃப் ஏத்துக்கிறாதி அமல்படுத்தாதி. சொல்றது யாருங்க? இமாம் திர்மிதியே சொல்றாருங்க. ஆனா இதையெல்லாம் அவர் படிச்சாரோ படிக்கலவே தெரியல. திர்மிதி போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் இவர்கள் பார்வையில் லைஃபாக போய் விடுவார்கள். சொல்ற இமாம் தானங்க திர்மிதி தானங்க லைஃப்ங்கிறாரு. திர்மிதி தானாவா லைஃப்னு சொன்னாரு? யார் சொன்னதா சொன்னாரு? புகாரி சொன்னதா சொன்னாரு. சொல்லிப்புட்டு இமாம் புகாரி அதற்குரிய ஆதாரத்தையும் தர்றாங்க. என்ன ஆதாரம்? வகால, இமாம் புகாரி சொன்னாங்க, வகால யஹ்யா பின் அபி கஸீர் லம் யஸ்பா மின் உர்வா, வகால முஹம்மதுன், முஹம்மது இமாம் புகாரி, வகால முஹம்மதுன், இமாம் புகாரி சொன்னார், வல் ஹஜ்ஜாஜ் பின் அம்தாத் லம் யஸ்பா மின் யஹ்யா பின் அபி கஸீர். இந்த ஹதீஸ் எப்படி அந்த ராவிங்கோம் இல்லையா, இந்த ராவி எப்படி வரும்னு சொன்னா இமாம் திர்மிதி ஹதீஸ் அறிவிக்கிறார். திர்மிதிட்ட சொன்னவர் யாருன்னு சொன்னா ஹஜ்ஜாஜ் சொல்றார். திர்மிதிட்ட யார் சொல்றாரு? நீங்க எல்லாத்தையும் ஹதீஸ்ல படிச்சு பாத்துக்கலாம். திர்மிதிட்ட சொன்னது யாரு? ஹஜ்ஜாஜ் சொல்றாரு. ஹஜ்ஜாஜுக்கு யஹ்யா சொல்றாரு, யஹ்யாவுக்கு உருவா சொன்னாரு, உருவாவுக்கு ஆயிஷா நாயி சொன்னாங்க, ஆயிஷா நாய்க்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சங்கிலி தொடர் புரிகிறதா? திர்மிதிக்கு சொன்னது யாரு? ஹஜ்ஜாஜ். ஹஜ்ஜாஜுக்கு சொன்னது யஹ்யா, யஹ்யாவுக்கு சொன்னது உருவா,
உருவாவுக்கு சொன்னது ஆயிஷா, ஆயிஷாவுக்கு சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? இதான் சங்கிலி தொடர். இதுல இமாம் திரிமிதி சொல்றாங்க, இமாம் புகாரி சொல்றாங்க, அந்த ஹஜ்ஜாஜ் என்கிட்ட சொன்னாரே அதுல யஹ்யா சொன்னதா சொன்னார்ல, ஹஜ்ஜாஜ் வந்து யஹ்யாவை பார்த்ததே இல்ல, யஹ்யா மௌத்தா போன பிறகுதான் ஹஜ்ஜாஜ் பிறந்தாரு. இமாம் புகாரி சொல்றாருங்க, யஹ்யா மௌத்தா போன பிறகுதான் ஹஜ்ஜாஜ் பிறந்தாரு. யஹ்யா மௌத்தா போன பிறகு ஹஜ்ஜாஜ் பிறந்தபடி சொல்றாரு, எனக்கு யஹ்யா சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. சங்கிலி தொடர் அறுபட்டு விட்டது, பொய் சொல்லிட்டாரு, இந்த ஹதீஸ் செல்லாது. முதல் காரணம் சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, எனக்கு யஹ்யா வந்து உருவா சொன்னதா சொல்றாருல, யஹ்யா வந்து உருவா சொன்னதா சொல்றாருல, இமாம் புகாரி சொல்றாரு, இல்ல இல்ல, உருவாவை யஹ்யா பார்த்தது இல்லை. ஏன் என்று சொன்னால் உருவா மௌத்தா போன பிறகுதான் யஹ்யா பிறந்தாரு. உருவா மௌத்தா போன பிறகுதான் யஹ்யா பிறந்தாரு. அவர் சொல்றாரு எனக்கு வந்து உருவா சொன்னாருங்கிறாரு. இல்ல, அம்புட்டு பொய். இது இந்த சங்கிலி தொடர் வந்து ரெண்டு இடத்தில் அறுபட்டு இருக்கிறது. ரெண்டு இடத்தில் அறுபட்ட முன்கத்தி ஹதீஸ், அது ஹதீஸுக்கு அரபி கிராமர்ல இத முன்கத்தி எங்குவாங்க. இது ரெண்டு சங்கிலி தொடர் அறுபட்டுட்டனால இந்த ஹதீஸ் லைஃப் உண்டு. எங்க உஸ்தாத் இமாம் புகாரி என்கிட்ட சொன்னாரு, எனவே இந்த ஹதீஸ் லைஃப். நானா சொல்றேன், சொல்றது யாரு? இமாம் திரிமிதி தங்களுடைய ஜாமியு திரிமிதியில் இந்த ஹதீஸை போட்டு பக்கா லைஃப்ங்கிறாரு. இமாம் திரிமிதியே லைஃப் என்று சொல்லிவிட்ட பிறகு இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாமா, நம்பலாமா, அமல் செய்யலாமா? அப்ப திரிமிதி போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் இவங்க பாருங்க லைஃபா போயிடுவாங்கிறாங்களே, அவர் தானங்க லைஃப்ங்கிறாரு. லைஃப் ஹதீஸ் ஏத்துக்கலாமா? லைஃப் ஹதீஸை ஏத்து அமல் செய்யக்கூடாது எல்லாருமே சொல்றோமே, அதான உசூல் ஹதீஸ். அப்ப ரெண்டாவது ஹதீஸ் பக்கா லைஃப். மூணாவது ஹதீஸை நான் சுருக்கமான முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல் ஆதாரம் தப்பா, ரெண்டாவது ஆதாரம் என்ன? தப்பா. லைஃப் அது இமாம் திரிமிதியே லைஃப்னு சொன்னாங்கல்ல, புகாரியே லைஃப்னு சொன்னாங்கல்ல, பக்க லைஃபா போச்சா? மூணு தரக்கூடிய ஆதாரமே மூணு தான். புரிஞ்சா? மூணாவது ஆதாரம் எது என்று சொன்னால், இப்னு மாஜாவுல 1388 செக் பண்ணிக்கலாம். இப்னு மாஜா ஹதீஸ் நம்பர் என்ன? 1388. அதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸை சொல்றாங்க. அதுல ஒரு ஹதீஸ் வருது, இதா கான லைலத்து நிஸ்ஃபி மின் ஷஅபான கூமு லைலஹா வ சூமு நஹாரஹா. இதா ஹதீஸ். இதா கான லைலத்து நிஸ்ஃபி மின் ஷஅபான, ஷஅபான் மாதத்தின் பாதியை அடைந்து விட்டால், அதாவது அந்த 15வது இரவு, ஷஅபான் மாதத்தின் அந்த 15வது இரவை நீங்கள் அடைந்து விட்டால், கூமு லைலஹா, அந்த இரவில் நீங்கள் நின்று வணங்குங்கள், வ சூமு நஹாரஹா, அந்த பகலில் நோன்பு வையுங்கள். புரிஞ்சா? ஷாபான் மாதத்தின் பாதி 15 இரவை நீங்கள் அடைந்து விட்டால் அந்த இரவில் நீங்கள் என்ன செய்யுங்கள்? நின்று வணங்குங்கள். அந்த பகலில் என்ன செய்யுங்கள்? நோன்பு வையுங்கள். அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை இமாம் இப்னு மாஜா பதிவு பண்றாங்க 1388வது ஹதீஸாக. புரிஞ்சா? இந்த ஹதீஸுடைய தரத்தை இப்னு மாஜா உள்பட பெரிய பெரிய ஹதீஸ்களை இமாம்கள் இந்த தரத்தை சொல்றாங்க. பாருங்க, எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஹதீஸ்களின் மாமேதை இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹு அலைஹி. இமாம் பேர் என்ன? இமாம் தஹபி. இந்த ஹதீஸ் சஹீஹ் சரின்னு சொல்றாருல, எல்லாரும் இதுல சுன்னத் வல் ஜமாத் எந்த ஜமாத்தா இருந்தாலும் இஸ்லாமிய எல்லா அறிஞர்களும், இஸ்லாமிய இப்படி குர்ஆனை எல்லா முஸ்லிம்களும் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் என்று நம்புகிறோமோ, அது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மார்க்க அறிஞர்களும் இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹு அலைஹி ஹதீஸ்களின் மாமேதை என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெரிய ஒரு இமாம். அவங்களுடைய செஞ்ச நிறைய சேவை பண்ணாங்க. இந்த ஹதீஸ்களை தரம் பிரிக்கிறவங்கள சஹீஹ் லைஃப்னு பிரிக்கிறோம் பார்த்தியா, அதுல ரெண்டு இமாம் செஞ்ச பெரிய சேவை. முதல் இமாம் தஹபி, ரெண்டாவது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹு அலைஹி. புரிஞ்சா? இந்த ரெண்டு பேருடைய பேரை நீங்க மறக்க கூடாது. இமாம் தஹபி தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் மூத்தவர். தஹபிக்கு கீழே வந்தவர் இப்னு ஹஜர். இமாம் தஹபி நான் சொல்லலங்க, இந்த ஹதீஸை இமாம் தஹபி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, மீசானுல் இஅ்திதால் அவர் எழுதிய பெரும் நூல், ஏறக்குறைய 25-30 பாகத்துக்கு பெரிய பெரிய பாகமா எழுதி வச்சு அந்த ஹதீஸ் சஹீஹ் லைஃப்னு தரம் பிரிக்கிறாங்கல்ல, அதுல அந்த பேர் வந்து அந்த கிதாபுக்கு பேர் வந்து மீசானுல் இஅ்திதால். புரிஞ்சா? மீசானுல் இஅ்திதால்ல 4வது பாகத்துல 504வது பக்கத்துல இமாம் தஹபி சொல்றாரு, ஹாதா ஹதீஸுன் லைஃபுன் பிஸ்னாதிஹி லைஸ பிகவியின். இந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸ், இந்த அந்த சங்கிலி தொடருக்கு பத்தியில கவியான பலமான தொடர் இல்லை. நானா சொல்றது யாரு? இமாம் தஹபி சொல்றார். இமாம் தஹபி சொல்லிவிட்டு அதுக்கு காரணம் சொல்றாரு, இதுல அறிவிப்பாளர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் வந்து அபூபக்கர் பின் அப்துல்லா.
இந்த அபூபக்கர் பின் அப்துல்லா என்பது ஹதீஸில் பலவீனமானவர், சரியா, ஹதீஸில் குழப்பக்கூடியவர். இந்த இவர் உள்ளுக்குள்ள வந்துக்கிறாரு, இவர் குழப்பவாதி, இவர் உள்ளுக்குள்ள வந்துட்டனால இந்த ஹதீஸ் வந்து லைஃப். நான் சொல்லல, சொல்றது யாரு? இமாம் ஸஹபி சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தாலாக்கு இன்னொரு அறிவிப்பாளரை சொல்லி ஷேக் அல்பானி உட்பட பல்வேறு முஹத்திஸ்கள், ஏறக்குறைய நான் படித்த ஒரு 10 முஹத்திஸ்கள் படிச்சிருப்பேன். அந்த 10 முஹத்திஸ்கள் சொல்றாங்க, இன்னொரு அறிவிப்பாளர் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு, இது வந்து யலவுல் ஹதீஸ, இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். இதுல வரக்கூடியவங்க எல்லாம் வந்து லைஃபான அறிவிப்பு மாத்திரம் அல்ல, இல்லாத ஒன்ன ரசூல்லா சொன்னாங்கன்னு அறிவிப்பாங்கல்ல, அந்த மாதிரியான குழப்பவாதிகள், பொய்யர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸே. எனவே இந்த ஹதீஸை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று இமாம் ஸஹபி, ஷேக் அல்பானி உள்பட 10க்கும் இமாம் ஷவுகானி, நிறைய முஹத்திதுகள் இது வந்து யலவுல் ஹதீஸே, இது வந்து என்னது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸே என்று பல முஹத்திதுகள், சில முஹத்திதுகள் லைஃபான ஹதீஸே அப்படின்ட்டு சொல்றாங்களே. அப்ப இவங்க சொல்லக்கூடிய இந்த 2வது ஹதீஸ் பத்தியெல்லாம், அன்னைக்கு நைட்டு நீங்க வந்து தொழுவுங்க, பகல் என்ன செய்யுங்க, நோன்பு வைங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த இமாம்கள் சொல்லிட்டாங்க. நானா சொன்னேன், எடுத்து படிச்சு பாருங்க, எடுத்து படிச்சு பார்த்தா இமாம் சொல்றாங்க. புரிஞ்சா? அப்ப சொல்லக்கூடிய 3 ஆதாரங்கள் 3ம் என்ன, தவறு என்ற காரணத்தால. அப்ப நேத்து அவங்க இபாதத்துங்கிற பேர்ல பண்றாங்கல்ல, இன்னைக்கு நோன்பு வச்சுக்கிறாங்கல்ல, இது சரியில்லை என்ற காரணத்தால் செய்யக்கூடிய செயல் என்ன, பிதாத்து, சுன்னத்து இல்லை என்பதை புரிந்து கொண்டு யாரு பிதாத்து பண்றாங்களோ தெளிவா ஹதீஸ் பேசுகிறது. குல்லு பிதாத்தின் லலாலா, குல்லு லலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு பிதாத்துகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு பிதாத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் உங்களை நரகத்திலே தள்ளிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை எல்லாம் எச்சரிக்கை பண்ணிருக்கிறாங்க. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, என் அருமை உலமா பெருமக்களே, நாம் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய பயத்தை, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை, தக்வாவை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் முழுமையாக தந்தரலட்டும். மார்க்கத்தை மறைக்காமல் கூட்டாமல் குறைக்காமல் இறையச்சத்தோடு பொதுமக்களுக்கு மார்க்கத்தை சொல்கின்ற தௌஃபீகை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தரட்டும். சுன்னத்துகள் செய்யக்கூடிய, சுன்னத்தான அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து பிதாத்துகளை விட்டும் ஷிர்க்குகளை விட்டும் நாம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார். இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, நான் ஒவ்வொரு ஜும்மாவில் 1 மணிக்கு ஏறும்போது சீக்கிரமாக முடிச்சிடணும் இறங்கிறேன்னு தான் ஏறுவேன். அது என்னவோ லேட்டாக போய்கிட்டு இருக்கு. எனக்கு ஸ்பெஷல் பராத் ஸ்பெஷல் பயான் பற்றியலா, அதனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, கோச்சிக்கிறேன், அதையே மன்னிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் துவாவுக்கு முன்னால் சில முக்கியமான அறிவிப்புகள் சொல்ல வேண்டியிருக்குது. கண்டிப்பாக நான் அதையும் சொல்லி தான் ஆவன்னு சொல்லிடுறேன். ரமலான் மாதம் நெருங்கி வரனால நோம்பு கஞ்சிக்கு வந்து ஒரு நாளுடைய நோம்பு கஞ்சி வந்து 6000 ரூபா, ஒரு நாள் நோம்பு கஞ்சி 6000 ரூபா அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போன வருஷம் இப்படி பரக்கத்தா பண்ணீங்களோ அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் பண்ணிக்கிறங்க. அது மாதிரி சஹர் சாப்பாடு வந்து ஒரு நாளைக்கு 50000 ரூபா அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு இன்ஷா அல்லாஹ் உதவி செய்யுங்க. அது மாதிரி பள்ளிவாசலுக்கு சந்தா தேவைப்படுது. உங்களால் எவ்வளவுக்கு முடியுமோ இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உதவி செய்யுங்க. அதே மாதிரி தராவீஹ் தொழுகை வந்து உங்களுக்கு வழக்கமாக தெரியும். வழக்கமாக ரமலான் மாதத்தில் என்ன செய்வோம், இஷா தொழுகை 9 மணிக்கு, தராவீஹ் 9:15 நடத்துவோங்கிறது தெரியும். அது அப்படியே இன்ஷா அல்லாஹ் நடக்கும். ஒத்தப்படையில் 10 மணிக்கு பயான் வச்சுக்கிடுவோம். ஏற்கனவே என்ன செஞ்சோமோ அது அப்படியே இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து இந்த அறிவிப்பு. இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய தக்வா வரணும்னு சொன்னால் நம்ம எல்லாம் கேட்க வேண்டிய துவாவையுமா முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 5265வது ஹதீஸாக இந்த துவாவை பதிவு பண்ணுறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா என்கிற துவாவை அதிகமாக கேட்கணும். துவாவுக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வே எனக்கு ஹிதாயத்தை தருவாயாக, இறையச்சத்தை தருவாயாக, ஹலால் ஹராம் பேணக்கூடிய அந்த பேணுதலை தருவாயாக, வல் கினா
பொருளாதாரத்தை செல்வ செழிப்பை தருவாயாக என்ற அற்புதமான துவா. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த நாலு நமக்கு கண்டிப்பா வேணும். எந்த நாள் வேணும்? ஒன்னாவது ஹிதாயத்து, இரண்டாவது இறையச்சம், மூணாவது ஹலால் ஹராம் பேணுதல், நாலாவது மிக முக்கியமானது நாலாவது என்ன? வல் கீனா, காசுபான பொருளாதார. இந்த நாளை எங்களுக்கு தா அல்லாஹ் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா என்ற துஆ உள்பட என்னென்ன துஆக்களை எல்லாம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்களோ, சஹாபாக்கள் எப்படி துஆக்களை சமிஅனா வ அதானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று துஆக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, துஆக்களை அல்லாஹ்ட்ட ஓதுனாங்களோ, கேட்டாங்களோ, பிற மக்களுக்கு எடுத்து சொன்னாங்களோ, அது போன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு நாம் எல்லோரையும் இது போன்று குடும்பமாக அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.